ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் கடைங்க. தாமஸ் லாட்ஜ், தாமஸ் சர்ச் கேன்டீன். ஒரு ஆனந்தம், பேரானந்தம். அந்த மேல் கோயில் போகிறேன். மேல் சர்ச் இதுதான் உள்ள பால்கார சிறுவனா, மோர்கார சிறுவனா. இங்கே தான் மாஸ் நடக்கும். குடி வெள்ளி மாதா கோயில். நாகப்பட்டினம் வந்தாச்சு. செட்டிநாடு ஹோட்டல். ஏன் நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அடி கொழுத்துது வெயில். நான் ஏன் தான் வெளில போனேன் எனக்கே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் டே கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்னைக்கு சாட்டர்டே, நாளை கிளம்புறோம். இப்போ மார்னிங் மாஸ் போகலாம் சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டேன். இப்போ மாஸ் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இன்னைக்கு. அதெல்லாம் பார்த்துடலான்னு சர்ச் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி இந்த டிஃபன் கடைங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. நாங்கள் இதெல்லாம் 40 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இல்லை, இந்த தாமஸ் லாட்ஜ் பக்கத்தில் இருக்கும். இங்கே காரில் வர ஆரம்பிச்சது நடக்கிறதே இல்லை சுத்தமாக. இந்த கடைங்கெல்லாம் அப்படியே காரில் வந்து காரில் அப்படியே போயிடுறது. ரொம்ப லேசியாக. தாமஸ் சர்ச் கேன்டீன். இன்னும் நிறைய விளாக் இங்கே இருக்குது. அதெல்லாம் இங்கே சுற்றி சுற்றி இருக்கும். சரி, ஐ ஆல்வேஸ் லேட். ஏன்னா நான் ரொம்ப லேட் இருக்குது. 7:30 தான் சர்ச்சுக்கே வரேன். நான் அடுத்த மாதம் பார்த்துருவேன். ஃபஸ்ட் மாதம் வந்தால் நாளைக்கு பார்த்து நான் கண்டிப்பாக. சரி பாருங்க, 7:30 மணி மாதம் முடிஞ்சிச்சு. முன்னாடி கோயில் மாஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் வெரி லேட். 7:30 ஆயிடுச்சு. எப்பயோ முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். 6லேருந்து 7 தான் மாசு. 7:30 மணி ஆகுது. எப்படி இப்போ இருக்கும்? ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் பின்பக்கம் கோயில் தான், பெரிய கோயில் தான் போயிட்டு அங்கே போய் மாஸ் பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. மாஸ் பார்த்துட்டு இங்கே இருக்க அந்த கோயில்லாம் எனக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த 2 கோயில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். எவ்ரிதிங் கோயிங் டு பி கவர்ட் டுடே. காலையில் இந்த சர்ச்சை பார்க்கறதுலே ஒரு ஆனந்தம், பேரானந்தம். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? என் தொண்டை இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 65% திறந்துச்சு. வந்த முதல் நாள் மூடிச்சு. வா, நீங்கள் இந்த 3 நாள் வாக்கு பார்த்துருப்பீங்க என் தொண்டை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல, ஒரு 65% திறந்துச்சு. ஒன்றும் ஃபுல்லாலாம் திறக்கல, போடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருந்தேன். இன்னைக்கு தான் ஓகே, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சமாக தொண்டை வெளில வந்துருக்கு பேசினேன். இப்போ நான் இந்த மேல் கோயில் போகிறேன். மேலே போய் பார்க்க போகிறேன். உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. லெட்ஸ் கோ டு அந்த ஸ்லைடில் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேல் கோயில் வந்து. இந்த சர்ச் போக போகிறேன், இந்த சர்ச்சும் போக போகிறேன், அப்புறம் இந்த சர்ச்சும் போக போகிறேன். நேற்று அங்கே போயிட்டு வந்தாச்சு. சின்ன ஈவினிங் போகிறோம், பிளான் இருக்குது. இதான் மேல் சர்ச். எப்பவுமே நான் உள்ள சர்ச் உள்ள ஷூட் பண்ண மாட்டேன். ஐம் சாரி. வெளில நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே மாஸ் இப்போ ஆரம்பிக்க போகுது. இங்கே மாதம் ஆரம்பிக்கும் போது நினைக்கிறேன். அவள் தான் இப்போ நம்ம கீழே இறங்குறோம் சேம் ஸ்லைடில். இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைட் சர்ச் போகலாம். 8 மணி ஆயிடுச்சு. ஓப்பனில் தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த சர்ச் போகலாம். இது அழகடி வச்சுருக்காங்க. நடப்பாதை 2 சைடு இருக்குது.
அழகாக ரொம்ப க்ரீனாக வச்சுருக்காங்க. வெல் மெயின்டைன்ட், நல்லா இருக்குல்ல. Church of Preparation for Reconciliation, ஒப்புரவு அருள் சாதனத்திற்காக தயாரித்து கொள்ளும் ஆளுங்க. உள்ள நாட் அலவுட் எவரால. ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் உள்ள. நான் போனப்போ அந்த திவ்ய நற்கருணை ஆராதனை உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அடரேஷன் சர்ச் இப்போ தனியாக ஒரு பாதை ஆரம்பிச்சு, நியூ அடரேஷன் தனியாக ஒரு வே கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஹியரிங், பாவ சங்கீதனம் கேட்கும் போது இருக்கிறோம். நியூ அடரேஷன் இது புதுசாக இருக்குது, ரொம்ப வருஷம் இது வந்து. ஸோ பாவ சங்கீதத்துக்கு தனியாக ஒரு பிளேஸ். நியூ அட்ரேஷன் சர்ச் வெளில வந்துட்டு சரி. அட்ரேஷன் சர்ச் பார்த்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அது போலாமா அந்த சர்ச்சுக்கு. அது வந்து பால்கார சிறுவனா மோர்கார சிறுவனா 1000 வாட்டி வந்தாலும் யாருமே சொல்கிறேன் சீமாகுது, கேவலமாக இருக்குது. இது மறக்கலாமா? மறக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகலாமா? ஷேம் ஆஃப் மை செல்ஃப். அந்த சர்ச் திருவிழா டைமில் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் டைமில் தான் இங்கே தான் மாஸ் நடக்கும். இந்த பெரிய கிரவுண்டில் ஃபுல்லாக இருப்பாங்க. திருத்தலை கலையரங்கம் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இந்த இடத்துல மாஸ் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் டைம், ஈஸ்டர் டைம். ஆனால் நான் அப்போல்லாம் வந்தப்போ சின்ன வயசில் இங்கே நாங்கள் மாஸ் பார்த்துருக்கோம். சர்ச்சோட அப்படி அந்த சைட்லேருந்து வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த சர்ச்சுக்கும் போனல விடிவெள்ளி மாதா கோயில் மலையாள மாதம் அழகுதான். இங்கே போகலாம். இதை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வரும். இந்த வேளாங்கண்ணில் எங்கேயுமே சர்ச் உள்ள கேமரா வீடியோஸ்லாம் அளவு கிடையாது. வெளியில் வரைக்கும் தான். சர்ச் பார்த்தாச்சு. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி 8:45 தான் ஆகுது. அது இங்கே பெப்பரப்ப நடிக்குது. டிசம்பர் மாதம் மாதிரி இல்லைங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நாம் அந்த விடிவெள்ளி மாதா கோயில் போகலாம். இந்த ஐஸ் இல்லையா, விடிவெள்ளி மாதா கோயில், அதுக்கு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்போ சின்ன வேளாங்கண்ணிக்கு பழைய வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட் கட் ஆகுது. நமக்கு நம்பாங்க உள்ள ஸ்ட்ரெயிட்டாக போன அந்த சர்ச் வந்துடும். இப்படி தான் விடிவெள்ளி மாதா கோயில் இங்கே தான் இருக்குது. பெரிய பேசேஜ். அந்த ஸ்டாச்சு தெரியுதா உங்களுக்கு? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி நிற்கிறாரு பிரேசப்பா. அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ போன வருஷம் வரல நினைக்கிறேன். இந்த வருஷம் பார்த்துட்டு மாஸ் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ மலையாள மாஸ் பார்க்க மாட்டேன். ஆனால் சர்ச்சில் கிளம்ப வேண்டியது. எல்லா சர்ச்சும் நான் காமிக்கிறேன். பட் என்னால் அவுட் சைடு மட்டும் தான் காமிக்க முடியும். திட்டமாக எடுக்கலாம். யாராவது பார்த்தாங்கன்னா ஃபோனை பிடிங்கி வச்சுப்பாங்க. சிங்கம் எதுக்கு? அந்த இடத்துக்குன்னு ஒரு ஹோலினஸை அவங்க மெயின்டைன் பண்ண ஆசைப்பட்றாங்க. அதுக்கு நாம் ஏன் பங்கு வேலை வைக்கணும்? பார்க்க ஆசைப்பட்றவங்க டைரெக்டாக வந்து பார்த்துங்க. உள்ள ரொம்ப அழகாக இருக்கும். ஐ அஷ்யூர் யூ, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டுங்க. தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணி மாதா கோயில் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் டு விசிட். திஸ் இஸ் த ஸ்டாச்சு. இதுதான் இந்த விடிவெள்ளி மாதா கோயில். இந்த இடம் புதுசா இருக்கு.
சர்ச்சோட ரைட் சைடு இருக்கு. சர்ச்சோட ரைட் சைடில் இந்த ஸ்டாச்சு இருக்கு. இது புதுசாக இப்போ லாஸ்ட் டைம் பார்க்குறேன். போனடி இது இல்லையா இல்லை நான் போனடி வரலையான்னு தெரில, கவனிக்கல. இந்த ஸ்டாச்சு இப்போ லாஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கேயும் உள்ள வந்து கேமராஸ் அலௌட் கிடையாது. கொஞ்ச நேரம் போய் உள்ள உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா சர்ச்சும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ரூம் போக வேண்டியதான். வெயில் செம்மி அடிக்குதுங்க. வெயில் மண்டை பழகுது, மயக்கமாக இருக்குது. அதனால் ஈவினிங் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போகிறேன். see you in ரூம். இங்கெல்லாம் இந்த பாத்திர கடை தான் இருக்கும். டிஃபன் கடை, பாத்திர கடை, மகிழ்ச்சி மாதா லாட்ஜ். ஃபஸ்ட்லாம் வரும்போது நாங்கள் சமைக்கும் போது இங்கே தான் பாத்திரம்லாம் வாடகைக்கு எடுப்போம். அவ்வளோதான், ரூம் வந்தாச்சு. நம்ம ரூம் வந்தாச்சு. இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சுக்கு போக வேண்டியதுதான். காலையிலே மாஸ் பார்த்தாச்சு. அதனால் இது ஒரு ஈவினிங் மாஸ் தான் பார்க்க போகிறோம். மதியான மாதம் இல்லை இன்னைக்கு. ஸோ லஞ்சுக்கு நாகப்பட்டினம் போகலாம் பிளானு. இப்போ நாங்கள் லஞ்சுக்கு கிளம்பிட்டோம் நாகப்பட்டினத்துக்கு. வி ஆர் ஆன் தி வே டு நாகப்பட்டினம். அன்றைக்கி பார்த்தீங்களே அதே ஹோட்டல் தான். இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு பிளானு. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறோம். டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, செம்ம டிராஃபிக்கு. லாட்ஜில் ரூமில் வந்து கார் விட்டுறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ டிராஃபிக். போயிட்டு அங்கே போய் மீட் பண்ணுறேன். என்ன சாப்பிட்றோன்னு கேட்டேன். நாகப்பட்டினம் வந்தாச்சு. இங்கே வரும்போது தானே என் தொண்டை லாக் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் திறந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% திறந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சுக்குது. லஞ்சுக்கு போயிட்டு வருவோம். செம்ம வெயில். சாயங்காலம் சர்ச்சுக்கு போவோம். இப்போ லஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம். லஞ்ச் முடிச்சுட்டா இருக்கும் பேக். இல்லை லஞ்ச் என்ன சாப்பிட்றேன் காட்டுறேன். செட்டிநாடு ஹோட்டல். இல்லை பிரியாணி ட்ரை பண்ணுவோம். பிரியாணி, மட்டன் பிரியாணி. லஞ்ச் வந்தாச்சு. லஞ்சுக்கு சேம் செட்டிநாடு வேறு, சேம் செட்டிநாடு ஹோட்டல். 2 days பிஃபோர் இங்கே தான் வந்தோம். 2 days நேரத்தை வந்தோம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி. ஓகே, மட்டன் பிரியாணி. ஓகே, லஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ மூவிங் டுவர்ட்ஸ் ரூமு. மணி என்ன ஆகுது? 1:10 தான் ஆகுது. சீக்கிரமாக ரூமில் போய் எடுத்துட்டு நீ முடிஞ்சால் அந்த தேர் சுற்றுப்பாடெல்லாம் போக போகிறேன். நான் சீக்கிரமாக ஏஞ்சி வந்து ஓகே எங்கள் ரூமில் போய் மீட் பண்ணுறேன். இந்த 8 வருஷத்தில் நாங்கள் காரில் வாங்கி நாங்கள் நடந்ததே இல்லை. முதல் வாட்டியாக சுற்றி நடக்கிறா கடைக்கு. இதெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுத வேண்டியது. நடந்து கடைக்கு போகிறா. நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக நான் சாப்பிட்டுட்டு நான் அவங்ககிட்ட சொன்னதே நான் கார்லேருந்து இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. வெயிலில் நடந்து நிற்கிறேன். அவங்க வற்புறுத்தவும் இல்லை, நானே நடக்கிறேன். ஐஸ் நான் ஒரு பெப்சி வாங்கிட்டு வரலான்னு நான் நினச்சேன். சாப்பிட்டேமே வாக்கிங் போகலான்னு. உடனே ஐஸ் கேட்குறீங்க, அது கேட்குறேன். ஐஸ்லாம் அங்கங்கே இருக்காது. கேன்டீன் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அப்போ தான் கிடைக்கும். அழ வேண்டியதாகுது. எங்கன்னு தெரியலையே, ஏன் நடக்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த வெயிலில் அடி கொளுத்துது வெயில். எப்பயும் அந்த சர்ச் கேன்டீனில் ஐஸ்கிரீம் இருக்கும், இப்போ இல்லை. இப்போ நான் அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி போனோம்.
செத்த வெயில்ல சும்மா சுட்டெரிக்குது வெயில். இது நானே இழுத்து விட்டுருந்தது. படாத பாடுபட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். படாத வெயில்ல நான் ஏன் தான் வெளில போனேன் எனக்கே தெரியல. சாப்பிட்டா கார்ல இருந்து கீழே இறங்க மாட்டேன்னு முடியல இருந்தேன். எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, மூளை குழம்பிடுச்சு. சரி கொடு.